வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அரசு வேலை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலேருந்து தான் வந்திருக்குங்க. ஆமாங்க, இபி சைட்லேருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க வேரியஸ் போஸ்ட்டுக்காக. அவங்க எவ்வளோ சேலரி பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 32,550 சொல்லியிருக்காங்க. அதாவது 32,550 ரூபா வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024 சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸ்டார்ட் டேட் வந்து பாருங்கள் 22/8/2024 வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், கேட்டகரி 2 வந்து ஸ்டெப்பண்டரி ட்ரைனி ஆப்ரேட்டருக்கு வந்து விட்டுருக்காங்க. டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 152 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் வைஸில் வந்து பிரிச்சுருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பண்டரி ட்ரைனி மெயின்டெனர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்பண்டரி ட்ரைனி மெயின்டெனர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 115 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்குறாங்க. அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 267 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா கேட்டகரிஸில் வந்து விட்டுருக்காங்க. அதாவது ட்ரைனி மெயின்டெனர் ரெண்டும் சேர்ந்து நிறையா கேட்டகரிஸில் வந்து எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டல், மெக்கானிஸ்ட்டு, டியூனரு, வெல்டர் அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து ஒரு 5-6 வேக்கன்சிஸில் வந்து விட்டுருக்காங்க. அதுலேயும் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரைனி ஆப்ரேட்டருக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் ஃபஸ்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங் ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு வந்து 20,000 பெர் மந்த் வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 22,000 வந்து தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கேட்டகரிக்குமே இதுதான் வந்து அவங்களோட பே அமௌண்ட். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் போக டோட்டலாக எவ்வளோ தராங்கன்னு வந்து பாருங்கள். 32,550 வந்து தராங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு. அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு, சைட் அலவன்ஸு, இதெல்லாமே இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து 32,550 சொல்லி பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஏஜ்லேருந்து எவ்வளோ ஏஜ்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் to 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா +5 இயர்ஸ் வந்து இது கூட ரிலாக்ஸேஷன் பீரியட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து அதர் கேட்டகரிஸில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ப்ரிலிமினரி மெயின்ஸ்னு சொல்லி 2 எக்ஸாம் நடக்கும். அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு நடக்கும். ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கு வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து 20 கொஷின்ஸு, சயின்ஸ் 20 கொஷின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஷின்ஸுன்னு சொல்லி 50 கொஷின்ஸ் வந்து தராங்க. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் தராங்க இந்த எக்ஸாமு ப்ரிலிமினரி. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸில் நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 40% மார்க் வந்து எடுக்கணும். அதே வந்து SC/ST OBC கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 30% மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 100 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் கிடையாது. SC/ST கேண்டிடேட்ஸ், PWT எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 100 அதர் கேட்டகரிஸில் இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அவங்க வெப்சைட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல வேக்கன்சிஸே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.